கரண்ட் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் படத்தில் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் தான், ஒரு மாதிரி தலைவலி தான் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 2-3 படத்துக்கு ஓகே. பட் இதெல்லாம் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சிரிச்சிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒன்றும் மெனக்கடல. பட் அந்த பீரியட் ஃபீல்குள்ளேயே நம்ம போக முடியல, ஏன்னா அந்த மாதிரியே இல்லை. அவங்க போடுற அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த அந்த இதுக்குள்ளேயே போக முடியல. அவன் இது வந்து அதுலேருந்து ஒரு 5% பெட்டராக இருக்குது. அதுலேருந்து ஒரு 5% அவ்வளோதானே சொல்ல முடியுமே தவிர கம்ப்ளீட்டாலாம் இல்லை. அந்த லேக் தான் ஒரு மாதிரி. நம்ம இந்த தூர்தர்ஷன்லலாம் அந்த நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று போடுவாங்கள்ல, அதுவே பெட்டராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. எடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, பார்க்குற நம்மளுக்கு தானே தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தானே தெரியும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. விஜய் படத்தையே தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த படத்துக்கு விஜய் படம் அதெல்லாம் இதை கம்பேர் பண்ண முடியுமாங்க? என்ன சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் வேறு யார் கூட ஒர்க் பண்ணால் தெரியும். இவங்க 2 பேரும் தான் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 2-3 பாசிட்டிவ் இருக்குது. இவர் இந்த நட்டி, அப்புறம் வந்து இந்த திரௌபதியாக பண்ணவங்க, அவங்களதுலாம் நல்லாயிருக்கு. மற்றபடி அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றது எல்லாமே லோவாக தான் இருக்குது. சவுண்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பீரியட் ஃபீல்குள்ளே போல் நம்ம சொல்லிக்க வேண்டியதான், இதுதான் பீரியட் ஃபிலிம்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். மற்றபடி சும்மா இந்த மேடை நாடகம் மாதிரி இருக்குது. சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜா இருக்கட்டும், பாரதி தரப்பில் இவங்களுடைய கூட்டணி கூட நான் அந்த இதில் நானும் களத்தில் இருக்கிற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன்னா, இவர் என்ன பேசுகிறதே வந்து முஸ்லீம் வந்து மத மாற்றம் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. இதில் எல்லோரையும் மதம் மாற்றம் பண்ணாங்க, வரி வசூலித்தாங்க, இதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணாங்க. பண்ணியிருக்கலாம், அது தெரியாது, அதை பற்றி நம்ம படிக்கல, அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே நீங்கள் இன்னொரு சமூகத்தை வந்து அடிமையாக தானே வச்சுருக்கீங்க. இன்னும் இதில் வந்து நான் தீயிலேருந்து பிறந்தேன், வீரம், அப்படி இப்படின்னு எல்லாமே பேசிக்கிறீங்க. ஆனால் நீங்களே இன்னொருத்தனை இப்போ அடிமையாக வச்சுருக்கும் போது, அப்போ வந்து உங்களை ஒருத்தன் அடிமையாக வச்சுருந்ததில் தப்பே இல்லையே, கரெக்டு தானே? அவனாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு 700 வருஷம் முன்னாடி உங்களை எல்லாம் அடிமையாக வச்சுருந்தான், இன்க்ளூடிங் என்னையும் தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு போயிட்டான். அவனை பற்றி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேறு இடத்துலேருந்து வந்தது. ஆனால் நீயே கூட இருக்கணும் ஒருத்தனை அடிமையாக தானே வச்சுருக்க. இன்னும் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், வந்து நான் இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட முடியும், இவங்க பண்ண முடியாது, அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறார். இதெல்லாம் எந்த இதுலன்னு தெரில, இவங்க எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த பழைய காலத்திலே விட்டுருந்தா கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருந்திருப்போம். இதெல்லாம் நம்ம இந்த பேச்செல்லாம் கேட்காம நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி ஒரு எஃபெக்ட்ல இருக்கும். ஏங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பாகு இல்லை, பலி. இதை போய் பார்த்தவனோட நிலைமை பலி, அது வேணால் சொல்லலாமே தவிர பாகுலாம் கிடையாது. பலியாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன், அவ்வளோதான். செட்டெல்லாம் ரொம்ப புவராக தாங்க இருக்குது. செட்டெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை. அது எங்கேயோ இது பண்ணியிருக்காங்க. செட்டு அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப புவராக தான் இருக்குது. மேக்கிங்குமே கொஞ்சம் சுமார் தான், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு 10-15 படம் பண்ணால் மேபி கருத்தியெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். படம் கூட விட்டுருங்க, கருத்தியெல்லாம் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணால் தான் இதில் வந்து வெளிப்படும். திங்கிங்காகவே நீங்கள் வந்து மாறினா தான் இதெல்லாம் மாறும். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 100 பெரியார் வந்தால் தான் இவங்களெல்லாம் திருத்த முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்காக நிறைய பேர் வந்து எவ்வளோ அவரை சார்ந்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பியிருக்காரு. ஆனால் அது வாழ்க்கை கிடையாது. மனுஷனை சக மனுஷனை மதிக்கணும். இதில் என்ன முஸ்லீமு, இதில் என்ன கிறிஸ்டியனு, இதில் என்ன ஹிந்து, இதில் என்ன அந்த ஜாதி இந்த ஜாதி, இதெல்லாம் எதுக்கு? எல்லோரும் சமம். அதை இது பண்ணுங்க. என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம், எல்லோரும் சமம். அதை மட்டும் சொல்ல வந்தது. ஏதோ உப்புமாவை கிண்டியிருக்காரு, அது அந்த உப்புமாவும் ஒழுங்காக வரல, அதுதான். படம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ஆக்சுவலாக மைண்டு பிளாங்காக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெளிப்படையாக சொல்லலாம், ஆனால் நான் மக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கக்கூடாதுல்ல. ஓகே, ஸோ மூவி வந்துட்டு ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி ஒரு வாட்டி கூட பார்க்க வேண்டாம். எனக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ் பண்ணணுன்னா அப்போ வேணால் போய் பார்க்கலாம். அப்போ கூட ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹிஸ்டாரிக்கல்
ஒரு இதை கொண்டு வராங்கன்னா அதை இருக்கிறத அப்படியே கொண்டு வரலாம். ஆனால் அவங்க அதை பண்ணலை, எக்ஸாக்ரேட் பண்ணி ஒரு இதை வந்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. திரௌபதி ஒன்றுமே வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்குன்ற மாதிரி தான் வந்தது. அதை காட்டிலும் இது எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரிச்சர்டு வந்து இவரை விட்டால் அவருக்கு வேறு ஆள் கிடைக்கலையா, இல்லை இவருக்கு ரிச்சர்டை விட்டால் வேறு ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்களா? என்ன காம்போ ஒரே காம்போவாக போயிட்டுருக்கு? மேபி அவங்க ஒரு லக்கி சாமா பார்க்குறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு சம் பர்சனல் இருக்கலாம் இல்லையா. லக்கி சாமானா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்கோம், தாண்டவே மாட்டேங்கிறாங்களே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ மேபி அந்த ஸ்டுடியோ ஒர்க்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரியாலிட்டிஸாக இருக்கா இல்லை எப்படி? ஓகே, அந்த அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி தான் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. விஷுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விஷுவலாக ஓகே, பிடிச்சிருக்கு. கதையாக பிடிக்கல. கதையில் என்ன பிடிக்கல உங்களுக்கு? என்ன சொல்ல வராங்க? கதையே பிடிக்கல. இல்லை, ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து சுல்தான்ஸ்லாம் வந்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானுமே படிச்சிருக்கேன். ஆனால் படத்தில் காட்டுற அளவுக்கு ரொம்ப கொடூரமாலாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் மூவியாக வந்து நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட இதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து எவ்வளவோ ஒரு இதெல்லாம் வந்து அந்த படத்தோடலாம் கம்பேரே பண்ண முடியாது. ஏதோ கடைசியில் வந்துட்டு மாவீரன் மாதிரி எடுத்து வச்சுருப்பான், என்னடா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ மாவீரன் படம்லாம் நீங்கள் வந்து நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் இல்லை, அப்பையும் அக்செப்ட் பண்ணலை. நம்ப முடியாத விஷயத்த நம்ம ஆமாம் ஆமாம், பட் அந்த மாதிரியான இதில் விஷயம் இதில் இருக்கா இல்லையோ அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ திரௌபதின்ற அந்த ஒரு என்ன எதுக்காக சொல்ல வராங்க, சொல்ல வந்தது அது வந்து அதுதான் கதையே, அதுதான் கதையே அப்படின்னு அவங்க நம்மளை நம்ப வச்சுருக்காங்க, அவ்வளோதான். திரௌபதி என்ன ரோல் இவங்க ப்ளே பண்ணுறாங்க? ஆக்சுவல் அதான் நான் சொன்னேன் இல்லையா, கிளைமேக்ஸில் வந்து அவங்க மாவீரனாக வருவாங்க அப்படின்னு, மாவீரன் மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு. அதுதான் அந்த திரௌபதிங்கிற அந்த கேரக்டருக்கு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வரும், அவ்வளோதான். இல்லை இவங்களுக்கு ஏதாவது சூப்பர் பவர் ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லோரும் ஹியூமன்ஸ் தான். அது ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல சார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான படத்துக்கு அவங்க வந்து மேபி அவங்க வந்து கதையே இல்லை அப்படின்றாங்க இல்லையா, அதனால் அதுக்காக சொல்லியிருக்கலாம். நான் சாங் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல படத்தில். இல்லை எதுக்காக இந்த மாதிரியான ஒரு படத்துக்கெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரின்றாங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதான் மேபி கான்ட்ரவர்ஷியலாக எடுத்திருக்காரு இல்லையா இவர் இந்த படத்தில். ஸோ அதனால் ஆக்சுவலி வந்து எனக்கு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் தேவையான ஒரு கேள்வி முதல்ல இருக்குது. எனக்கு தேவையா, எல்லோரும் சொல்ல மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கலாமோ, உண்மையாக அதுன்னு எனக்கு தெரியல. 100% இது உண்மையான வரலாறான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதை திருப்பி நம்ம இது பண்ணிக்க வேணாமே, எல்லாருமே ஒன்றா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் எனக்கு உண்மையிலே தோணுச்சு. ரெண்டாவது, நான் ஆக்டிங் ரிலேட்டடாக எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா, உங்களுக்கு அந்த சுல்தானோட ஆக்டிங்காக இருக்கட்டும், திரௌபதி அவங்களோட டைலாக்காக இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, எனக்கு உண்மையிலே இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு, திரௌபதிங்கிறவங்க ஒரு அரண்மனை, ஒரு ராஜா, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சான்னு கேட்டால் அது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை டிஏல கலரிங் அந்த டோன் இல்லையோ, இல்லை அங்கே இருக்க செட்டு அந்த மாதிரி டோன் இல்லையோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நான் சொல்ல அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த சிவனை காட்டும் போது ஐ ஃபீல் சிவன், ராமர், அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் ஆப்போசிட்டாக காட்டும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இது தேவையில்லையே, ஏன் இந்த இடத்துல இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. எந்த ஒரு இதையும் போர்ட்ரேட் பண்ண வேணாமே அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுது. ஸோ அந்த படம் ஒரு டைம் இருந்தால் ஒரு 1 டைம் வாட்சபிள், அவ்வளோ. இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறாங்க. சின்ன படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸாக காட்டுறாங்க. இவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சும் வந்து இவர் வந்து அதை எப்படி ட்ராமாவாக எப்படி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப எனக்கு என்னென்னா, இந்த வரலாறு வந்து 100% உண்மையாங்கிறது எனக்கு தெரியல, முதல் விஷயம். ரெண்டாவது, ஓப்பனாக சொல்லணுன்னா, ஒரு சில இடங்களெல்லாம் காட்ட எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, எதுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் தேவையா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதை தான் சொல்லுவாங்களா, இந்த கதையில் உண்மை வரலாறா இது உண்மை இல்லையாங்கிறது தெரியாத தாண்டியும் அந்த ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா சினிமாக்காக நிறையா விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். காட்டின விதம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. திரௌபதி ஒன்றுமே வந்து ஷார்ட் ஃபிலிமை விட ரொம்ப கேவலமான்ற மாதிரி தான் நமக்கு ரிவ்யூ வந்தது. இப்போ அந்த படத்தை காட்டிங்க, இப்போ இந்த படம் எப்படி இருக்குது? எனக்கு ஆக்டிங்கு அந்த மாதிரி செட்டுங்கிறதெல்லாம் தாண்டி ஓப்பனாக சொல்லணும், இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லணும். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.